ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். ஸோ இந்த வீடியோ எதுக்குன்னா, ஸோ இன்று முதல் நம்ம சேனலில் தமிழுக்கான கிளாஸ்கள் வந்து ஆரம்பிக்க இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு டார்கெட் என்னென்னா, 10th ஓல்டு தமிழ் புக்கு வந்து ஃபுல்லாக முடிக்கணும். ஸோ அதை முடிச்சுட்டு தான் அடுத்தடுத்த புக்கு போகணும். ஸோ இப்போ வந்து 10th ஓல்டு புக்கில் ஸோ ஒவ்வொரு இயராக நம்ம முடிக்க போகிறதில்ல, ஒவ்வொரு இயர்லேயுமே பாடம் ஸோ ஒவ்வொன்றா முடிக்க போகிறோம். ஸோ இன்றைக்கி உண்டான பாடம் என்னென்னா, இன்றைக்கி தான் நம்ம தமிழுக்கான கிளாஸ் வந்து ஆரம்பிக்கும். ஸோ 10th ஓல்டு புக்கில் இயல் 1ல் வாழ்த்து, ஸோ மாணிக்கவாசகரை பற்றி இப்போ நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா? ஸோ இந்த வீடியோ வந்து டிஎன்பிசி எக்ஸ்ப்ளோஷன் சேனல்லையும் ஃப்ரீபேர்ட்ஸ் 999 அப்படிங்கிற இன்னொரு ஓல்டு சேனல்லையுமே, ஸோ 2 சேனலுமே இந்த தமிழுக்கான கிளாஸ் வீடியோ வந்து பப்ளிஷ் ஆகும். ஸோ 2 சேனலுடைய லிங்கையும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் நிப்பாட்டுறேன். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கிடுங்க. சரி, வாங்க நம்ம இன்றைக்கி உண்டான கிளாஸ்க்குள்ளே போவோம். ஸோ இன்னையிலிருந்து தமிழுக்கான கிளாஸ் ஆரம்பிக்கு. ஸோ டெய்லியுமே நம்ம தமிழுக்கான கிளாஸ் வீடியோ வந்து டெய்லியுமே பப்ளிஷ் ஆயிரும். ஸோ மறக்காமல் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணி வச்சுக்கிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் பெல் பட்டனை கிளிக் பண்ணி கண்டினியூஸாக நீங்கள் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இன்றைக்கி தான் தமிழுக்கான முதல் கிளாஸ். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு வாழ்த்து. இது யார் எழுதின பாட்டுனா மாணிக்கவாசகர். ஸோ பாட்டு ஃபஸ்ட்டு பார்த்துட்டு பொருள் பார்ப்போம். ஸோ மெய்தான் அரும்பி விதிர் துன் விரை யார் கலர்கன் கைதான் தலை வைத்து கண்ணி ததும்பி வெதும்பி உள்ளம் பொய்தான் தவிர்துன்னை போற்றி சயசய போற்றி என்னும் கைதான் நெகிழ விடேன் உடை யா என்னை கண்டு கொள்ளே. ஸோ இந்த பாடல் வந்து மாணிக்கவாசகர் எழுதிய பாடல். ஸோ இந்த பாடல் வரிக்கு என்ன அர்த்தம் அப்படிங்கிறத பார்த்துருவோம். ஸோ எல்லாம் உடைய பெருமானை, நான் உன்பால் பேரன்பு கொண்டதன் காரணமாக உடல் சிலிர்த்தேன், உள்ளம் நடுங்கினேன், நறுமணம் கமலும் உன் திருவடிகளை கருத்திற்கொண்டு தலைமேல் கைகுவித்து வணங்கினேன், கண்களில் நீர் பெருகுமாறு உள்ளம் வருந்த உருகினேன், பொய்ப்பொருளை விலக்கி மெய்ப்பொருளாகிய உன்னையே நினைத்து துதித்தேன். ஸோ வெல்க வெல்க என உன் அரும்பெரும் செயல்களை போற்றி புகழ்ந்தேன், இத்தகைய ஒழுக்கத்தை நான் என்றும் கைவிடேன், எனவே உன் அடியவர்கள் ஒருவனாக என்னையும் ஏற்றி அருள் புரிவாயாக. ஸோ அப்படின்னு மாணிக்கவாசகர் வந்து இந்த பாடலை எழுதியிருக்காரு. ஸோ இந்த பாடலை இடம்பெற்ற நூல் என்ன நூல்னா திருவாசகம். சரிங்களா? ஸோ வந்து பொருள் கொடுத்துருக்காங்க. ஸோ மெய்ங்கிறது உடல், விதிர்த்துனா உடல் சிலிர்த்து, ஸோ விரைனா மனம், நெகிழனா தளரன்னு அர்த்தம், ததும்பினா பெருகி, கலல் அப்படின்னா ஆண்கள் காலில் அணியும் அணிகலன், அப்புறம் சயசயனா வெல்க வெல்க. ஸோ நம்மளுக்கு பகுவத உறுப்பிலும் கிடையாது, அது வேண்டாம், விட்டுருவோம். ஸோ இலக்கண குறிப்பு பார்த்துருக்கோம். விடேன் அப்படின்னா தன்மை ஒருமை வினைமுச்சு, விடேன் அப்படின்னா தன்மை ஒருமை வினைமுச்சு. ஸோ இப்போ ஆசிரியர் குறிப்பு பார்ப்போம். ஸோ வாங்க. சைவ சமய குறவர் 4 ஒருவர் தான் மாணிக்கவாசகர். இவர் வந்து திருவாதவூரில் பிறந்தவர். இந்த ஊர் எங்கே இருக்குன்னா மதுரைக்கு அருகில் இருக்குது. ஸோ இவர் மாணிக்கவாசகர் என்ன பண்ணுறாருனா, அரிமர்த்தன பாண்டியனிடம் தலைமை அமைச்சராக வேலை பார்க்குறாரு. எந்த மன்னர் பேர்? அரிமர்த்தன பாண்டிய மன்னன். ஸோ அங்கே வேலை பார்த்துட்டு அவருக்காக என்ன பண்ணுறாருனா, ஒரு மன்னருக்காக குதிரை வாங்க ஒரு இடத்துக்கு போகிறாரு. ஸோ போகிற வழியில் ஒரு இறைவன் திருவருளால் ஆட்கொள்ள பெற்றார். அந்த இறைவன் எந்த இறைவன்னா திருப்பெருந்துறை. ஸோ அப்படிங்கிற ஊரில் எப்படி இறைவனால் ஆட்கொள்ள பெற்றார் மாணிக்கவாசகர். ஸோ இதனால் என்ன பண்ணுறாருனா, அந்த இறைவனை மெய்யுறக்க பாடி கசிந்து கண்ணீர் மல்க அழுது தொழுதவர். ஸோ இதனால் மாணிக்கவாசகர் நம்ம என்ன சொல்லுவோம்னா, அழுது அடியடைந்த அன்பர் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? ஸோ இந்த லைன் ரொம்ப முக்கியம், அழுது அடியடைந்த அன்பர். ஸோ திருவாசகமும் திருக்கோவையாரும் இவர் அருளியது. அப்போ 2 நூல்கள் எழுதியிருக்காரு, திருவாசகமும் திருக்கோவையாரும். இந்த 2 நூல்களையும் இயற்றியவர் மாணிக்கவாசகர் தான். அடுத்து இவர் எழுப்பிய கோவில் எங்கே இருக்குன்னா, புதுக்கோட்டை மாவட்டத்தில் திருப்பெருந்துறையில் இருக்குது. ஸோ அந்த கோவில் பேர் என்னன்னா ஆவுடையார் கோவில். ஆவுடையார் கோவில் தான் அந்த இவர் எழுப்பிய கட்டின கோவில். ஸோ இவருடைய காலம் எவ்வளோனா 9ஆம் நூற்றாண்டு. ஸோ சைவ திருமுறைகள் 12, அதில் 8ஆம் திருமுறையில் தான் திருவாசகமும் திருக்கோவையாரும் இருக்குது. ஸோ திருவாசகத்தில் மொத்தம் எத்தனை பாடல் இடம்பெற்றிருக்குன்னா 658 பாடல்கள் வந்து இடம்பெற்றிருக்கு. ஸோ திருவாசகம் வந்து கல்லெஞ்சியும் கசிந்துரை செய்யுமாதலால்
திருவாசகத்திற்கு உருகார், ஒரு வாசகத்திற்கு உருகார் அப்படிங்கிற தொடர் வந்து வழங்கலாச்சு, அதாவது வழங்கப்பட்டிருக்கு. அப்புறம் திருவாசகத்தின் சிறப்பான இந்த ஜி போப் என்ன பண்ணுறாருன்னா இதனை ஆங்கிலத்தில் மொழிபெயர்க்கிறாரு. அதுக்கு பிறகு இந்த திருவாசகத்தில் உள்ள இந்த திருச்சதகம் அப்படிங்கிற ஒரு பிரிவு உண்டு. அதில் உள்ள முதல் பாடம் தான் நமக்கு பாடப்பதியாக கொடுத்துருக்காங்க. ஸோ திருங்கிற என்னென்னா நூலின் சிறப்பை உணர்த்த வந்து அடைமொழி. அப்போ சதகம்னா 100 பாடல்களை கொண்ட நூலை குறிக்கும். ஒரு நூல் இருக்குன்னா அந்த நூலில் இருக்கக்கூடிய 100 பாடல்களை குறிக்கக்கூடியதான் இந்த சதகம் அப்படின்னு சொல்கிறாங்க. மாணிக்கவாசகர் பிறந்த ஊர் சொல்லுங்கள், திருவாதவூர். மாணிக்கவாசகர் பாடல்கள் எந்த திருமுறையில் இடம்பெற்றுள்ளது? 8ஆம் திருமுறையில். மாணிக்கவாசகர் கட்டிய கோவில் எங்கே இருக்குன்னா திருப்பெருந்துறையில் உள்ளது. திருப்பெருந்துறை, சரிங்களா? ஸோ அவர் பிறந்த ஊர் தான் திருவாதவூர். ஆனால் அவர் கட்டிய கோவில் ஆவுடையார் கோவில்பாங்க. அது எங்கே இருக்குது? திருப்பெருந்துறையில் இருக்குது. எங்கன்னா புதுக்கோட்டை மாவட்டத்தில் இருக்குது. அடுத்து மாணிக்கவாசகர் மன்னரிடம் தலைமை அமைச்சராக பணியாற்றினார். எந்த மன்னரிடம்? அரிமர்த்தன பாண்டிய மன்னரிடம். அடுத்து ஜி போப் திருவாசகத்தை ஆங்கில மொழியில் மொழிபெயர்த்தார். அப்புறம் திருவாசகத்திற்கு உருகார், ஒரு வாசகத்திற்கு உருகார் அப்படிங்கிறது நம்முடைய பழமொழி. அடுத்து வந்து விரைனா மனம், கலன்னா ஆண்கள் காலில் அணியும் அணிகலன், ததும்பினா பெருகி, மெய்யினா உடல். அடுத்து ஜி போப் ஒரு வார்த்தை சொல்லியிருக்காரு. ஸோ இது ரொம்ப முக்கியம். இந்த பாக்ஸ் வந்து கேட்கக்கூடிய வாய்ப்பு அதிகம். ஸோ என்ன பார்ப்போம்? உலக வரலாற்றிலேயே மேன்மையான மாணிக்கவாசகரை விட புலமை, உழைப்பு, துன்பத்தை பொறுத்தல், இடையற நிலையான பக்தி ஆகியவற்றுடன் நம் மனத்தை கவர்கின்றவர் யாரும் இல்லை அப்படின்னு ஜி போப் வந்து ஒரு கூற்று சொல்லியிருக்காரு. இந்த கூற்று ரொம்ப முக்கியம். ஸோ இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிடுங்க. ஸோ இந்த வீடியோ வந்து தமிழுக்கான நேரிலிருந்து ஆரம்பிக்கப்பட்ட ஒரு கிளாஸ் வீடியோ தான். ஸோ இனிமேல் டெய்லி தமிழுக்கான கிளாஸ் வீடியோ வெளியிடப்படும். டிஎன்பிசி எக்ஸ்போஷன் சேனல்லையும் ஃப்ரீ பேட்ச் ட்ரிபிள் சேனல்லையும். ஸோ 2 சேனலுமே இந்த கிளாஸ் வீடியோ வந்து பப்ளிஷ் ஆகும். சேனலை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிடுங்க. ஸோ அப்போ தான் நான் போடக்கூடிய அத்தனை வீடியோமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து விடும். ஸோ இன்றைக்கி வந்து வாழ்த்து மாணிக்கவாசகரை பற்றி பார்த்தோம். ஸோ இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.